தமிழர்கள் வந்து அவர்களுடைய கடவுளே வந்து கடன் கொடுப்பவர்கள். அதாவது நிறைய தமிழ் கடவுள்களை தான் வந்து இன்றைக்கு வடக்கினுடைய பூர்வீகம் அவர்களுடைய பூர்வீக கடவுள்களாக வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கடவுள்களை வந்து எல்லாருமே வணங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து சந்தோஷம் தான். ஆனால் அவருடைய வரலாறையும் சேர்த்து அவர்களே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ தமிழ் கடவுளை வந்து நீங்கள் வடக்கு கடவுள்னு சொல்லி நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட் லுக்லேயே ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படம் சம்மந்தப்பட்ட கேரக்டர், அந்த படம் வந்து என்ன பேச போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணி தானே எடுக்கணும். சப்போஸ் போய் எடுக்கிறாங்க, எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தமிழர்கள் வந்து இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க? தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ஓடக்கூடிய சூழல் உருவாகுமா? ஸோ இதை வந்து வடக்கில் தான் அவங்க வந்து ஏற்றுப்பாங்களா? இந்த மாதிரியான ஃபஸ்ட் லுக் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ எடுத்த உடனேவே நீங்கள் வந்து முருகனை அட்டாக் பண்ணுறீங்க, தமிழர்களை அட்டாக் பண்ணுறீங்க, ஸோ வரலாற்றை வந்து மாற்ற நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பு. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தால் அதை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு உண்டான ஊடகமாக வந்து சினிமாவை பயன்படுத்துங்க. ஸோ இன்னொருத்தர் அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி அதை வந்து நீங்கள் பறித்து உங்களோட அடையாளமாக காமிச்சு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து என்ன சாதிக்க போகிறீங்க? இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த படக்குழுவும் சரி, அந்த தயாரிப்பாளரும் சரி, உடனடியாக வந்து இந்த படத்தினுடைய வரலாறுகளை மாற்றி உண்மையான வரலாறு என்னவோ அதை எடுங்க. ஸோ நீ முருகர் படம் தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, முருகருடைய வரலாறு தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வரலாறு, அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.